السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى حاكيا عن نوح عليه الصلاة والسلام: ثم أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: استغفروا ربكم ثم توبوا إليه فإني أستغفر ربي يوما 70 مرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு புனிதமான நாளில், ஒரு புனிதமான நேரத்தில், ஒரு புனிதமான இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறார். நாளை மறுமையில் மேலான சோனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானா. அருமையான பெருமக்களே, கடந்த வாரம் ஜும்மா உரையின் போது நீரின் அவசியமும் அந்த நீரின் மீது உள்ள ஆதிக்கமும் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கைவசத்தில் இருக்கிறது என்பதை கடந்த வார ஜும்மா உரையிலே நாம் குறிப்பிட்டோம். நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். உலகத்திலே வாழ்வாதாரம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டுமானால் நீராதாரம் சரியாக இருக்க வேண்டும். பொதுவாக மனிதனுடைய சுபாவம் என்னவென்றால், இருக்கிற போது உதாசீனமும் ஊதாரித்தனமும் செய்துவிட்டு இல்லாத போது அதற்காக வருத்தப்படுவது மனிதனுடைய குணமாக இருக்கிறது. இருக்கிறது என்பதற்காக வாரி இறைத்துவிட்டு, இருக்கிறது என்பதற்காக என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே செய்துவிட்டு, அது முடிந்து போய்விட்ட பின்னாலே, கைமீறி போய்விட்ட பின்னாலே அதற்காக வருத்தப்படுவதை கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் நீரை ஒரு ஆதாரமாக மாத்திரமல்ல, மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையின் அடித்தளமாக மாத்திரமல்ல, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு அந்த நீரை ஆதாரமாகவும் அடையாளமாகவும் ஆக்கியிருக்கிறான் என்பதை அருள்மறை குர்ஆன் பல்வேறு வசனங்களிலே நமக்கு பேசுகிறது. வறட்சி என்பதும் பஞ்சம் என்பதும், மழை இல்லாமல் போய்விடுவதும், நிலத்தடி நீர் வற்றி போவதும் ஏதோ நேற்று இன்று துவங்கிய ஒரு பிரச்சனை அல்ல. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் அவ்வப்போது தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்து வந்திருக்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் வறட்சியும் பஞ்சமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வறட்சியும் பஞ்சமும் ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால், அந்த வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொண்டால், அல்லாஹ் அந்த பஞ்சத்தை கூட நொடி பொழுதிலே இல்லாமலாக்கி விடுகிறான் என்பதையும் அந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்க முடிகிறது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலம்,
நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு, சூரத்து யூசுஃபில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நீண்ட வரலாறு. ஒரு மனிதனுடைய கனவிலே தோன்றி கொழுத்த 7 மாடுகளை, மெலிந்து போன 7 மாடுகள் திண்டு விடுவதாக ஒரு கனவு கண்டுவிட்டு இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று புரியாமல் தடுமாறி கொண்டிருந்த போது செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணுகப்பட்டார். இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? கொழுத்து போன 7 மாடுகளை மெலிந்து போன 7 மாடுகள் விழுங்கி விடுகிறது, திண்டு விடுகிறது. அது எப்படி சாத்தியம்? மெலிந்து போன 7 மாடுகளும் கொழுத்து போன 7 மாடுகளை திண்டு விட்டதாக கனவு காணப்பட்ட போது அந்த கனவுக்கான விளக்கத்தை யாரிடத்திலே கேட்பது என்ற விவாதம் அரண்மனையிலே எழுந்தபோது செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அணுகப்பட்டார். அவரிடத்தில் கேட்கப்பட்டார், இப்படி பஞ்சம் இருக்கிறது, இப்படி ஒரு கனவை ஒருவர் கண்டிருக்கிறார், மன்னர் கண்டிருக்கிறார், இந்த கனவுக்கான விளக்கம் என்ன என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது அற்புதமான ஒரு விளக்கத்தை செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கனவுக்கான விளக்கத்தை சொல்வதில் கைதேர்ந்தவர்களாக இருந்தவர்கள் செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த கனவை சொல்லியும் அவரிடத்தில் இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டால் அதற்கு அதி அற்புதமாக, மிக துல்லியமாக, தெளிவாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஆற்றலாளராக செய்தினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவரிடத்தில் இந்த கனவுக்கான விளக்கம் கேட்கப்பட்டது. மெலிந்து போன 7 மாடுகள், கொழுத்த 7 மாடுகளை திண்டு விட்டது, என்ன விளக்கம் என்று கேட்டபோது, இப்பொழுது நன்றாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய விவசாயம் செழிப்பாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பசுமை காடாக காட்சி அளிக்கிறது, எங்கு பார்த்தாலும் நீராதாரம் நன்றாக இருக்கிறது, நல்ல விளைச்சல் இருக்கிறது, இந்த 7 ஆண்டுகளும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நன்றாக விவசாயம் இருக்கும், நன்றாக பயிர்கள் இருக்கும், தெளிச்சியும் செழிப்பும் இருக்கும். இந்த 7 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு கடுமையான பஞ்ச காலம் வரும். அந்த 7 ஆண்டு காலம் அந்த கடுமையான பஞ்சம் உங்களை ஆட்டி படைக்கும், உண்பதற்கு கூட உணவில்லாமல் நீங்கள் அல்லாடக்கூடிய நிலையை உண்டாக்கும் என்பதைத்தான் மெலிந்து போன 7 மாடுகள் என்பது, அந்த பஞ்ச காலம் என்பதும், குண்டாக ஒல்லியாக கொழுத்து போயிருக்கிற 7 மாடுகள் என்பது இப்பொழுது பசுமையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த காலத்தில் சம்பாதித்த சம்பாத்தியத்தை அந்த 7 மாடுகளால மெலிந்த மாடுகள், அதாவது பஞ்ச காலம் இதையும் கூட தூக்கி சாப்பிட்டு விடும், அப்படி ஒரு உணவு பஞ்சம் ஏற்படும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய ஆட்சி காலத்தில் அவர்கள் உணவுத்துறை சார்ந்த ஒரு அமைச்சராக பணி நியமனம் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் அவர்கள் மன்னராக வந்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லும் வரலாறு. அருமையான பெருமக்களே, இருக்கிற போது உதாசீனம் செய்து விடுவது, இல்லாத போது வருத்தப்படுவது, இதுதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவ்வப்போது அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. இதே போன்று பல வரலாறுகள் அருள்மறை குர்ஆனில் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் அப்படி ஒரு பஞ்சம் வந்தது. அவருடைய காலத்திலும் அப்படி ஒரு பஞ்சம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே 9 விதமான அற்புதங்களை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த 9 விதமான அற்புதங்களில் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த காலத்தைய மக்கள் படுத்திய பாட்டால், அவர்களுக்கு கொடுத்த தொல்லைகளால், துன்புறுத்தலால் அந்த மக்கள் கடுமையான பஞ்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தைய மக்கள் கடுமையான பஞ்சத்தில் பிடிக்கப்பட்டார்கள். அதுவும் குர்ஆன் சொல்கிறது. இப்படி நபிமார்களுடைய காலத்தில் இது போன்ற வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டு, கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கும் ஒரு வழியை சொன்னார். ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, கண் இருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து கண். ஏதாவது இடையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்காக கண்ணுடைய பார்வையிலே பாதிப்பு ஏற்படுமானால் தட்டு தடுமாறி திணறி போய் விடுகிறோம். சில நொடிப்பொழுதுகள் அல்லது சில நாட்கள் அல்லது சில நேரங்கள் கண்ணின் பார்வை நமக்கு இல்லாமல் இருக்கிற போது நாம் தடுமாறி விடுகிறோம், திணறி விடுகிறோம். அல்லாஹ் அந்த கண்ணை ஒரு மிகப்பெரிய நியமத்தாக கொடுத்தார். இப்படி எல்லா உறுப்புகளும் அவனுடைய நியமத்தாக அருளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது.
இந்த அருளுக்கும் இந்த நேமத்துக்கும் நாம் எப்பொழுது நன்றி செல்கிறோமோ அல்லது நன்றியுடையவர்களாக நடந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்து விடுகிறான். கண்ணிலே பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான பிரார்த்தனையை சொல்லி தந்தார்களே, இறைவா என்னுடைய கண்ணிலே நீ பரக்கத் செய், என்னுடைய காதிலே பரக்கத் செய், என்னுடைய நாவிலே பரக்கத் செய், என்னுடைய மூளையிலே பரக்கத் செய், என் சிந்தனையிலே பரக்கத் செய் என்று எல்லாவற்றிலும் பரக்கத் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லி தந்து, கிடைத்து விட்டது என்று இருமாப்போடு இருந்து விடாதீர்கள். கிடைத்ததற்கு அல்லாஹ்விடத்திலே நன்றி சொல்லி அதற்காக அவரிடத்திலே இன்னும் அதிகப்படுத்தி கொடு என்று கேட்டுக்கொண்டிருங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் உணவு தானியம் அதற்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமானால், இடையூறுகள் ஏற்படுமானால் அதை தேடுவதற்கான வழியையும் கூட நமக்கு நபிமார்களும் சொல்லி தந்தார்கள். அருள்மறை குர்ஆனும் சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு செய்திகளிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்து நூஹ் என்று ஒரு சூரா இருக்கிறது குர்ஆனிலே நமக்கு தெரியும். சூரத்து நூஹ் என்று ஒரு சூரா இருக்கிறது. ஒரு அற்புதமான வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் அவர்கள் செய்த செயலுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்கள் கைமாறாக என்ன செய்தார்கள் என்பதையும் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து நூஹிலே பட்டியலிடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா என்னுடைய கூட்டத்தவர்களை நான் காலையிலும் மாலையிலும் உன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறேன். காலையிலும் மாலையிலும் நான் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். இன்னி தாவுத்துஹும் லைலம் வ நஹாரா, அவர்களை இரவிலும் பகலிலும் உன்னுடைய பாதையிலே நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்களுக்கு பகிரங்கமாக என்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லிக்கொண்டே வருகிற செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இன்னி அலன்துலஹும் வ அஸ்ரர்துலஹும் இஸ்ராரா, என்னுடைய மக்களிடத்தில் நான் ரகசியமாகவும் சொல்லுகிறேன், பகிரங்கமாகவும் சொல்லுகிறேன். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், வணங்குவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் மாத்திரமே, இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று எப்பொழுதுமே நான் அவர்களிடத்தில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அவரிடத்திலே சொல்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக குர்ஆன் சொல்கிறது. நான் அவர்களிடத்திலே சொல்கிறேன், ஃபகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, என்னுடைய சமுதாய மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், மக்களே நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருங்கள். நம்மளுக்கு என்ன தெரியுமா, எல்லாம் செஞ்சிருவான், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கல்லூரி மங்கா மாதிரி அப்படி இருந்துருது. செய்வது முழுவதும் ஹராம். உழைக்கிற உழைப்பிலிருந்து, உண்ணுகிற உணவிலிருந்து, செய்யக்கூடிய செயல்களிலிருந்து எல்லாம் ஹராம். ஆனால் அதை பற்றியான குற்ற உணர்ச்சி இவருக்கு இருக்காது. நீங்கள் நிறைய மனிதர்களை பார்க்கலாம், அதிகமான மனிதர்களை பாருங்கள், செய்யக்கூடிய தவறுகளுக்காக எப்பொழுது தவறு செய்தவர்கள் வருந்தவில்லையோ அப்பொழுது அல்லாஹ் நீராதாரத்தை பிடித்து விடுகிறான். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறார். மனிதர்கள் தவறு செய்கிற போது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு இழுக்கை ஏற்படுத்துகிற போது, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அதையெல்லாம் மனித சமுதாயம் செய்கிற போது, அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை ஹலாலாக்கி கொள்கிற போது, அல்லாஹ் நீராதாரத்தை தன்னுடைய கைவசத்திலே பிடித்துக் கொள்கிறார். அதை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறார். சில நேரத்தில் பூமியை கூட நடுங்க செய்து விடுகிறார். அதுதான் நடக்கும். குர்ஆன் சொல்கிறார், எப்பொழுது மனிதர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தவில்லையோ, அதற்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யவில்லையோ, அதற்காக எப்பொழுது மனிதர்கள் வருத்தப்படவில்லையோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் வறட்சியை கொண்டும் பஞ்சத்தை கொண்டும் சரியான உணவு பற்றாக்குறையை கொண்டும் மனிதர்களை சோதிப்பான் என்பதை அருள்முறை குர்ஆன் சொல்லுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள், நான் அவரிடத்திலே சொல்லுகிறேன், இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுங்கள், அவன் உங்களை மன்னிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். அப்படி இஸ்திக்பார் செய்கிற போது அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான், அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தொடர் மழையை தருவார். தொடர் மழையை அல்லாஹ் தருவான். எப்ப தருவான்? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிற போது. தவறுகளை செய்துவது இயல்பான குணம் மனிதனுடையது. இயற்கையாக மனிதன் தவறு செய்யக்கூடியவன். நபியவர்களை சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்.
தவறில்லாத மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் வருந்தி அல்லாஹ்விடத்திலே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சந்தர்ப்ப சூழலில் நான் அதை செய்துவிட்டேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்று எப்பொழுது மனித சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறதோ அப்பொழுது அல்லாஹ் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழையை தொடர்ச்சியாக தருகிறான். அருள்மறை குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. மித்ரார் என்று சொன்னா தொடர்ந்த மழை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, விடாம பெய்யுது, நிமிஷம் கூட விடல, விடாமல் பெய்கிறது என்று தமிழிலே சொல்கிறோமே, அந்த விடாது மழை நம்முடைய வானிலே சொன்னால் அடைமழை என்று சொல்கிறோமே, அந்த அடைமழையைத்தான் அரபியிலே மித்ரார் என்று சொல்வது. தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற போது, நான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்லாம் பிரச்சனைகளை சொல்லும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்லும். இஸ்லாம் பிரச்சனைகளை சொல்லும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இஸ்லாம் சொல்லும். வறட்சியும் பஞ்சமும் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அருள்முறை குர்ஆன் சொன்னது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், மழை உங்களுக்கு தொடர்ச்சியாக பெய்யும். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழை தொடர்ந்து பெய்யும். மழை அல்லாஹ் தொடர்ச்சியாக அனுப்பி வைப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். அது மட்டுமல்ல பெருமக்களே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து உங்களுடைய சிந்தனையிலே வையுங்கள். நான் ரமலானிலே பயானிலே சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட அதிகமாக இஸ்திக்பார் செய்கிற போது சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். அல்லாஹ் உங்களுக்கு செல்வங்களை கொண்டு உதவி செய்கிறான். மட்டுமல்ல பெருமக்களே, பிள்ளை செல்வங்களை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். பொருள்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். செல்வத்தை கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான், செல்வ செழிப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான் இஸ்திக்பாரின் மூலமாக. மாத்திரமல்ல பனீன, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை செல்வங்களையும் கொடுக்கிறான். பனீன்னா சில பேர் ஆம்பளை பிள்ளைங்களை கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. பனீன் என்ற வார்த்தைக்கு ஆம்பளை பிள்ளைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. சில பேர் ரொம்ப மேதாய்த்தனமா நினைச்சுக்கிட்டு பேசுறது. பனீன்னா ஆம்பளை பிள்ளை. பனீன் என்றால் மக்கள் என்று பொருள். பனீன் என்பது அதாவது ஆண்களை குறிக்கக்கூடிய ஆண்பால் வார்த்தை, அவ்வளவுதான். ஆனா பனீன் என்ற வார்த்தைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டுக்கு சேர்த்துதான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா என்ற குர்ஆன் சொல்கிறது. இதே வார்த்தையில் பல்வேறு வாசனங்கள் இருக்கிறது அருள்முறை குர்ஆனில். பனீன் என்று சொன்னால் பிள்ளைகள் என்று பொருள். ஆம்பளை பிள்ளையும் இருக்கலாம், பொம்பளை பிள்ளையும் இருக்கலாம். பிள்ளை பாக்கியம் இல்லையானால் இஸ்திக்பார் செய்யுங்கள். காசு பணத்திலே உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால், சிக்கல் ஏற்பட்டால் இஸ்திக்பார் செய்யுங்கள். அப்படி இஸ்திக்பார் செய்வதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறான். மாத்திரமல்ல, உங்களுக்கு பொருள் செல்வத்தையும் கொடுக்கிறான். தொடர்ந்து சொல்கிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. வறண்டு கிடக்கக்கூடிய ஆறுகள் இருக்கிறதே, வறண்டு கிடக்கக்கூடிய ஆறுகள் இருக்கிறதே, நீரை பார்க்காத மரங்களும் செடி கொடிகளும் இருக்கிறதே, அந்த மரங்கள் அந்த செடி கொடிகள் நீருக்காக ஏங்கி கொண்டிருக்கிற காய்ந்து போய் கிடக்கக்கூடிய விளைநிலங்கள், அந்த மரமும் செடி கொடிகளும் அவைகளுக்கு அல்லாஹ் செழிப்பை உண்டாக்கி, அது மாத்திரமல்ல வறண்டு கிடக்கக்கூடிய வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் தண்ணீராக ஓடச் செய்கிறான். நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன் அந்த மக்களிடத்துல என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அருள்முறை குர்ஆன் சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, நாம் செய்ய வேண்டிய வேலை தான் இப்போ இஸ்திக்பார். எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், நாம் ஆத்திரமா செய்கிறோம். மனைவி, மக்கள், குடும்பம், கோத்திரம் என்று தெரிந்தும் தெரியாமலும், அல்லது நன்மை என்று கருதி அல்லது தீமை என்று திட்டவட்டமாக தெரிந்தும் நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எவ்வளவோ தீமைகளை செய்கிறோமே. அப்படி செய்வதனால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடித்து பார்க்கிறான். இவன் என்ன செய்கிறான் என்று சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் இது போன்ற பஞ்சங்களை உண்டாக்குகிறான். இன்று எங்கு பார்த்தாலும், எந்த திசையை நோக்கினாலும் எல்லோரும் கவலைப்படுவது இப்படியே போய்கொண்டிருந்தால் இனி எதிர்காலம் என்னவாகும்? எல்லா தரப்பு மக்களும் கவலைப்படுகிறார்கள். எல்லோரும் யோசிக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. திணறி போய் திண்டாடி போய் மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்கால குறி என்ன, அடையாளம் என்னவென்பதை, தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டு மனித சமுதாயம் இன்று போய்கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இவர்கள் சரணடைய வேண்டிய இடம் அல்லாஹ்வின் சன்னிதானம். அதை தவிர வேறு வழி இல்லை பெருமக்களே, வேறு கதி இல்லை நமக்கு. காரணம், தண்ணியின் ஆற்றலாளன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறார்.
அதை தன் கைவசம் வைத்திருக்கிறான். அதில் யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. எனக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம், அவர்கள் தண்ணீர் தர மறுத்து விட்டார்கள் என்றெல்லாம் இங்கே உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்கிறோம். அருமையான பெருமக்களே, இவர்கள் கேட்டு கொடுக்கவில்லை என்றால் இவர்களை போன்றவர்கள் சாதாரண மனிதர்கள். எனவே அவர்கள் கேட்டாலும் இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள், அல்லது அவர்கள் இவர்கள் கேட்கிற போது கேட்கும் விதத்தில் கேட்கவில்லை ஆனால் கொடுக்கவில்லை என்கிறார்கள். ஆக மொத்தத்திலே மனித இடத்திலே தண்ணீரின் ஆதிக்கம் இல்லை. தண்ணீரின் ஆதிக்கம் மனிதனிடத்தில் இல்லை, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவேதான் பாவங்களை நினைத்து வருந்தி, பாவங்களை நினைத்து வருத்தப்பட்டு, செய்த பாவங்களுக்காக வேதனைப்பட்டு யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மழையை தொடர்ச்சியாக தருகிறான். தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அப்படி பெய்து கொண்டிருக்கிற போது போதும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு அல்லாஹ் செழிப்பை தருகிறான் என்பதை அருள்முறை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே உங்களுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் எந்த சூழலிலும் எந்த காலகட்டத்திலும் நாம் தவறு செய்யக்கூடிய நேரங்கள் என்பது குறைவு, தவறு செய்யாமல் இருக்கிற நேரங்கள் குறைவு. சதா சர்வ காலமும் ஏதோ ஒரு வகையிலே மனித சமுதாயம் தவறு செய்கிறது. அதற்குத்தான் அல்லாஹ் ஒரு அழகான வழியை சொன்னான். செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய், பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பை கேட்டு கேட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கத்தை பெற்று விடுகிற போது இது போன்ற பஞ்சமெல்லாம் வரப்போவதில்லை. பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலம் புகாரியிலே பதிவாகி இருக்கிற, அருள்முறை புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிற, பல்வேறு இடங்களிலே பதிவாகி இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறார். பஞ்சத்தின் கோர தாண்டவம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு கோர தாண்டவம். ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நபி அவர்கள் எந்த திசையை நோக்கி பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த வாசல் வழியாக ஒரு கிராமத்து நபர் நபி அவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், யார சொல்லலாம், ஹலக்கத்தில் அம்வாலு வல் மவாஷி, ஹலக்கத்தில் அம்வாலு வல் மவாஷி வன்கத்தி சுபுலு வதுல்லாஹ யஸ்கியனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தவர் சொன்னார், நபி அவர்களே, கால்நடைகள் எல்லாம் வறட்சியால் செத்து விட்டது. குடிப்பதற்கு நீர் இல்லாமல், உண்பதற்கு இறை இல்லாமல், இலை தலைகள் எதுவும் இல்லாமல் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்து விட்டது. வேறு மனிதனிடத்துல இருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் இல்லாமல் போய் அனைத்தும் நாசமாகிவிட்டது. வன்கத்தாத்தி சுபுலு, மனிதர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் துண்டித்து போய்விட்டது. மனுஷன் வாழ்றதுக்கே வழி இல்லை. மனிதனுடைய வாழ்வாரம் துண்டித்து போய்விட்டது. வாழ்வதற்கு கூட வழி இல்லாமல் நெருக்கடியாக மக்கள் இருக்கிறார்கள். பதுவுல்லாஹ யஸ்கியனா. எனவே மழை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். நபி அவர்கள் ஜும்மா உரை பேசிக் கொண்டிருக்கிற போது வந்தவர் இப்படி சொல்கிறார், எல்லாம் முடிந்து விட்டது, மனிதனுடைய வாழ்வாதாரம் துண்டித்து போய்விட்டது, வாழ்க்கையின் வழி என்ன, எப்படி வாழ்வது என்று மக்கள் எல்லோரும் நெருக்கடியாக நிற்கிறார்கள். எனவே மழை இல்லையானால் மிச்சம் இருப்பவர்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். இனி இருக்கும் எல்லாமும் அழிந்து விடும். எனவே மழை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துஆ செய்கிற போது, கேட்கிற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, இறைவா எங்களுக்கு மழையை கொடு, இறைவா எங்களுக்கு மழையை கொடு, இறைவா எங்களுக்கு மழையை கொடு என்று மும்முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்த மாத்திரத்திலே அருமையான பெருமக்களே, பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே மறுப்பதுமில்லை. பெருமக்களே, நபிமார்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த மறுப்பும் கிடையாது. எப்பொழுது நபிகளார் பிரார்த்தித்தார்கள் அந்த பிரார்த்தனையின் மூலமாக மழை கொட்டென்று கொட்டியது. அன்றைய மஸ்ஜித் நபவி வெறும் கூரை கொட்டகை என்ற காரணத்தினாலே பெய்த மழை, நம்முடைய வானிலை சொன்னால் பேய்மழை என்று சொல்கிறோமே அல்லது சோதனை என்று பெய்தது என்று சொல்கிறோமே, அப்படி பெய்ய அந்த மழையின் காரணத்தினால் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் இருந்து கீழே இறங்குகிற போது பெருமானின் புனித தாடி எல்லாம் நனைந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. பெருமானார் நனைந்து விட்டார்கள், அவருடைய தாடி எல்லாம் நனைந்து அந்த தண்ணீர் கீழே கொட்டி கொண்டிருந்தது. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சஹாபியின் பெயர் எனக்கு நினைவில் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொழுது விட்டு வெளியே வருகிற போது எங்களுடைய நெற்றியெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்தது. அவ்வளவு மழை.
நாங்கள் சேற்றிலும் சகதியிலும் தொழுதோம். தொழுது விட்டு வெளியே வருகிற போது எங்களுடைய நெற்றியெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை பெய்ய ஆரம்பித்த மழை சனியும் பெய்தது, ஞாயிறும் பெய்தது, பெய்து கொண்டே இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது. ஒரு அறிவிப்பில் அதே தோழர் யார் மழை இல்லை துஆ செய்யுங்கள் என்று இந்த வாரம் கேட்டாரோ அதே தோழர் என்றும், வேறொரு அறிவிப்பிலே அவர் அல்லாது வேறொரு தோழர் என்றும் 2 அறிவிப்புகள் புகாரிலே இருக்கிறது. அவர் வந்தார். வந்தவர் சொன்னார், போன வாரம் என்ன சொன்னாரோ அதையே சொன்னார். அலக்கத்தில் அம்வாலு வல்வாசி, பெருமானே மழை பெய்த காரணத்தினாலே கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்திலே போய்விட்டது. போன வாரம் சொன்னார் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது என்று. இந்த வாரம் சொன்னார் வெள்ளத்தில் எல்லா கால்நடைகளும் அடித்து போய்விட்டது, பயிர்கள் எல்லாம் அழுகி போய்விட்டது, மனிதருடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மழையை நிறுத்த சொல்லி துஆ செய்யுங்கள், மழையை நிறுத்த சொல்லி துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் திராபி வல் ஜிபாலி வ மனாபித்தி ஷஜரி வல் அவுதியா, இறைவா இந்த மழையை, எங்களுக்கு பெய்து கொண்டிருக்கிற மழையை, மனித குடியிருப்புகளின் பகுதியிலே பெய்து கொண்டிருக்கிற மழையை காட்டு பகுதியில் பெய்யச்சை என்று பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். புகாரிலே இதே வாசகம் இருக்கிறது. அப்படி பிரார்த்தித்த போது ஒரு மனிதனுடைய உடையில் இருக்கிற ஆடை விலகுவது போல, ஒரு மனிதனுடைய உடையில் இருக்கிற ஆடை காற்று, கடுமையான காற்று படுகிற போது விலகி செல்வது போல வானத்தில் இருந்த மேகமெல்லாம் விலகி காட்டு பகுதியிலும் மலைப்பகுதிகளிலும் அந்த மழை தொடர்ந்து பெய்தது என்ற செய்தி புகாரிலே இருக்கிறது. அந்த செய்திக்கு விளக்க உரை தரக்கூடிய முஹத்திஸீன்கள் அற்புதமாக ஒரு விரிவுரை சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நேமத்து இருக்கிறதே, அதை வேண்டாம் என்று யாரும் சொல்லக்கூடாது. அதை வேண்டாம் என்று சொல்லுகிற தகுதி உலகத்தில் யாருக்கும் இல்லை. யாருக்கு ஆசை வரும்? தருவதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆசை யாருக்கும் வராது பெருமக்களே. எனவேதான் யாரும் எதையும் கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறார். ஒருத்தர் அத்தர் பாட்டில் கொண்டு வந்து போட்டுக்கிறாங்கிறார், வேணாங்கன்றார். சொல்லக்கூடாது. 3 விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 3 விஷயங்கள் மாத்திரமல்ல, பொதுவாக அவருடைய மனம் புண்படும் என்ற காரணத்தினாலே அவர் எதை கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறார். இந்த செய்திக்கு விளக்கம் தரக்கூடிய முஹத்திஸீன்கள் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை, மழையை நிறுத்தி என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லவில்லை. அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், இந்த மழை எங்களுக்கு போதும், எங்களுக்கு போதும். மலையடிவாரங்களிலே பெய்யட்டும், காடு செடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே பெய்யட்டும், எங்காவது வனாந்திர பகுதியிலே பெய்யட்டும், வாய்க்கால்களும் மலைகளும் ஆறுகளும் எங்கிருக்கிறதோ அங்கு பெய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரஹமத்தை மற்ற பகுதியில் பெய்ய சொல்லி கேட்டார்களே தவிர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லக்கூடாது என்பதை நபியுடைய பிரார்த்தனை நமக்கு காட்டுகிறது என்று முஹத்திஸீன்கள் அதற்கு விளக்கமும் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுது மழை பெய்யும். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது, அதற்கான வழிகள் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்திக்பார் செய்கிறோமோ, செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற போது தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிற, தன்னுடைய ஆளுமையிலே பிடித்து வைத்திருக்கிற, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் மட்டும் வைத்திருக்கிற அந்த நீரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறான். வெயில் அடிக்கிறது, மனிதன் வாழ்ந்து விடுகிறான். பனி அடிக்கிறது, மனிதன் வாழ்ந்து விடுகிறான். மழை பெய்கிற போது மட்டும் மனிதன் வாழ்க்கையிலே முடங்கி போய் விடுகிறான். என்ன செய்தாலும் வாழ்ந்து விடலாம், ஆனால் மழை பொழிகிறதே என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். இல்லாத போது வருத்தப்படக்கூடிய மனிதன் அது கடுமையாக ஆகிற போது ஏன் இப்படி பெய்கிறது என்று கேட்கிற மனோபாவம் கொண்டவனாக மனித சமுதாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அல்லாஹ் மாத்திரம் நொடி பொழுது நினைத்தான். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் நீரால் நிரம்பிவிடக்கூடிய சூழலை அவனால் உண்டாக்க முடியும். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சுனன் அபீ தாவூதிலே பதிவாக இருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. செய்தினா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க நபி அவர்கள் வருகிற போது நபியுடைய முகமெல்லாம் இருண்டிருக்கிறது.
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா காரணம் கேட்கிறார்கள். எப்பொழுதும் இன்முகத்தோடு மனைமார்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய தங்களின் முகம் இன்று இருண்டு போயிருக்கிறதே, கவலை ரேகைகள் உங்களுடைய முகத்திலே தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டபோது, என் சமுதாயம் அழிக்கப்பட்டு விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டான், எங்களில் நல்லவர்கள் இருப்பார்களே, எங்களிலே நல்ல மனிதர்களும் இருப்பார்களே, அப்படி இருந்தாலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டபோது, அனுகுலக்கு வஃபீன சாலிஹூன், எங்களிலே நல்லோர்கள் இருப்பார்களே, அப்படி இருந்தும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இதா கசுரல் ஹுபுசு, பாவமும் பாவிகளும் உலகத்திலே பெருகி விடுகிற போது நல்லவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள், அதை நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, ஏதோ சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக, ஒருவரோ இருவரோ செய்யக்கூடிய தவறுகளுக்காக, அல்ல சில 100 பேர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ் இது போன்ற வறட்சிகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் உணவு பற்றாக்குறையும் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்விடத்திலே சரணடையக்கூடிய சமுதாயம் உலகத்திலே இந்த சமுதாயம் மாத்திரம்தான். எதுவென்றாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் மாத்திரம்தான். எல்லாவற்றுக்கும் அதிபதியான பரம்பொருளே, எங்களுக்கு நீ தடுத்து வைத்திருக்கிற மழையை நீ எங்களுக்கு கொடு, நாங்கள் செய்த பாவங்களினால் எங்களை குற்றம் பிடித்து எங்களையும் கால்நடைகளையும் குற்றம் பிடித்து அவைகளை அழிவுக்குள்ளாக்கி விடாதே என்று பிரார்த்திக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து, சிறியதோ பெரியதோ தெரிந்தோ தெரியாமலோ எது செய்திருந்தாலும் அவைகளை மன்னித்து, அந்த கால்நடைகளினால் அல்லது யாரெல்லாம் நிர்கதியாக இருக்கிறார்களோ அவர்களினால், யாரெல்லாம் பாவமற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களினாலாவது நம்முடைய பிழைகள் பொறுக்கப்பட்டு அந்த நீராதாரம் நமக்கு செழிப்பாக கிடைக்க வேண்டும். உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட எந்த கடுமையான பிரச்சனைகளும் உலகத்திலே தீர வேண்டும். அதற்கான வழிவகைகளை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தர வேண்டுமானால் நாம் முதலிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனோபாவத்தையும் மனப்பக்குவத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.